டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ வந்து இ-பைக்கோட பேட்ரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இ-பைக்கோட பேட்ரி மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வந்து நம்ம என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இ-பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேட்ரி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு திங்கை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது, ஸோ எப்போவுமே வந்து ஃபுல் ட்ரெயின் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இ-பைக்கு ஒரு குறிப்பிட்ட வந்து என்னென்னா வந்து ஒரு நமக்கே வந்து பார்க்குறோம்ல இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஓட்டும் போது நமக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தெரியும். ஸோ வந்து என்னென்னா நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள் சார்ஜ் போட்டிங்கன்னா அது எத்தனை கிலோமீட்டர் போகும். ஸோ அப்படின்றது வந்து மைலேஜ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொன்ன மைலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா நிறைய டைம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம அப்போ வந்து நமக்குன்னு ஒரு தெரியும், ஸோ இது இவ்வளோ மைலேஜ் தான் தருது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே வந்து பேட்டரி வந்து ட்ரெயின் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போ 55 கிலோமீட்டர் வந்து இப்போ இது தரும் அப்படின்றது வந்து நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் 55 கிலோமீட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் சார்ஜ் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தா வந்து சீக்கிரமாகவே அந்த பேட்டரியோட லைஃப் வந்து போயிடும். ஸோ அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா, ஸோ வந்து இந்த பேட்டரி நீங்கள் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறமே, அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே கொஞ்சம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க. ஸோ வந்து இது நிறைய சைக்கிள் யூஸ் பண்ணால் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் அடிக்கடி வந்து ட்ரெயின் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வந்து லைஃப் வந்து குறையும் அப்படின்றது வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இன்னும் வேறு என்ன விஷயம் கவனிக்க வேண்டியது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்க்கக்கூடாது. ஸோ இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் 3 ஸ்பீடு வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கும், 1 2 3 இருக்கும். ஸோ இதில் அதிகபட்சம் எப்பவுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா இது டிசி பைக்கு, ஜஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது என்னென்னா சுற்றி போட்டால் ஓடுற மாதிரி தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்படி ஆக்சிலேஷன் கொடுத்த உடனே வந்து வேகமாக மூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ என்னென்னா வந்து சுவிட்சு நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆக்சிலேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா வந்து மோட்டருக்கு வந்து பார்த்தா கரண்ட் போகும், உடனே வந்து அது சுற்ற ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த பெட்ரோல் பைக் மாதிரி நீங்கள் ஸ்லோவில் இருக்கும்போதெல்லாம் வந்து அது அப்படியே வந்து இன்ஜின் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ வந்து ஆனால் மூவ் ஆகாது. அது மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்காது. நீங்கள் லைட்டாக வந்து நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்த உடனே வந்து பைக் வந்து வேகமாக போக ஆரம்பிச்சோம், உடனே சடன் பிக்கப் இருக்கும். ஸோ அப்போ அந்த சடன் பிக்கப் இருக்கும்போது நீங்கள் வந்து அதிக ஸ்பீடு வந்து கொடுக்கூடாது. இப்போ வந்து 1 2 3 இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு மோடில் வச்சு தான் எப்பவுமே வந்து பைக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஏன்னா நீங்கள் டிசி கரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து சாதாரண ஒரு 1.2 வோல்ட் வந்து பேட்டரி வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எண்டு வச்சுக்கணும், ஒரு எண்டு போட்டாலே வந்து இந்த ஏதாவது ஒரு அப்ளையன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு சின்ன ஸ்பார்க் வரும். ஸோ அப்போ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 12 வோல்ட் பேட்டரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோட. ஸோ இதுதான் அந்த பேட்டரி சிஸ்டம். ஸோ வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 வோல்ட் பேட்டரி வந்து இதில் வந்து 5 பேட்டரி இருக்குது. ஸோ இப்போ வந்து 5 × 12 வந்து 60 வோல்ட் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மேலே வந்து 3 பேட்டரி, கீழே அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதோட வந்து அதுதான் சார்ஜிங் போர்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் வந்து சார்ஜிங் பண்ணுவோம். ஸோ வந்து இதுதாங்க இதில் இருக்கிற அந்த பேட்டரி சிஸ்டம், வேறு எதுவும். ஸோ இந்த பேட்டரி எல்லாத்தையும் வந்து நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வந்து நல்லா நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வந்து நீங்கள் வந்து அதை துடைக்காம விட்டிங்கன்னா அப்படியே வந்து என்னன்னா தூசி அப்படியே வந்து ஒரு படலமாகவே படிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நனைஞ்சது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது ஏதாவது தேவையில்லாமல் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து சர்க்யூட் வந்து பார்த்தோன்னா வந்து அதுவே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ பேட்டரி லைஃபும் போயிடும். ஸோ அதனால் வந்து அடிக்கடி இந்த மாதிரி ப்ரஷ்ஷை போட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஈர துணிலாம் போட்டிங்கன்னா வந்து பேட்டரி வந்து வீணாக போயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வந்து ஹேண்டில் பண்ணுறோம். பேட்டரி 5 பேட்டரி 12 வோல்ட்டு மொத்தம் வந்து பார்த்தா வந்து ஸோ வந்து பார்த்தோன்னா வந்து 5 × 12 வந்து பார்த்தா வந்து 60 வரும். ஸோ அப்போ 60 வோல்ட் வந்து இது ரன் ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 60 வோல்ட் ரன் ஆகிறதால நீங்கள் வந்து உடனே ஹை ஸ்பீடு வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தா வந்து மோட்டார் வந்து அடிக்கடி நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்னா அது வந்து பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து அதே மாதிரி வந்து அதிகபட்சமான மோடு வந்து இப்போ தேர்ட் மோடு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ ஆக்சுவலாக வந்து அதிக ஸ்பீடு யூஸ் பண்ணவே கூடாது. அதுதான் வந்து இந்த இ-பைக்கோட ஒரு இதுவே. நீங்கள் வந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தரும். ஸோ அதாவது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ 70 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு பைக்கு மைலேஜ் தரும்னு சொல்லி விற்றாக்கணும். நீங்கள் அதை வந்து ரொம்ப ஸ்லோவாகவே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜ் தரும். ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு இல்லை வந்து ரோடு சரியில்லாத இடத்துல யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மைலேஜே ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா மீடியமான ஸ்பீடில் போகிறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் வந்து இப்போ இது வந்து என்னென்னா அதிகபட்ச கிலோமீட்டர் 30, அதாவது என்னென்னா அஃபிஷியலாக வந்து 30, ஆனால் 40 போகும். 3வது மோடு வச்சிங்கன்னா 40 போகும்.
ஸோ வந்து ஆனால் வந்து நீங்கள் 25 கிலோமீட்டர் போகிறது வந்து என்றைக்குமே வந்து இந்த பேட்டரியோட லைஃபுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் அதிக வந்து ஸ்பீடு வச்சு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பேட்டரி வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதேமாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மேடு ஏறும்போது, ஸோ முக்கியமாக வந்து மேடு ஏறும்போது வேகமான ஸ்பீடு வச்சுட்டு ஏறவே கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து இது நார்மல் இன்ஜின் பைக்கே வேறு, இது வந்து பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் இன்ஜின் பைக்கோட பிரின்சிபல்லாம் வேறு. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் டிசி மோட்டார் தான். நீங்கள் வந்து நார்மலாக வீட்டில் வர ஃபேனை வந்து நீங்கள் வந்து கையால் பிடிச்சாலே ஸ்டக் ஆகும். கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஏதாவது மோட்டர்னாலே திரும்பவும் கொஞ்சம் ஸ்டக் ஆச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காயில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ வந்து இப்போ நீங்கள் அதிக மோடில் வந்து யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து அதாவது அதிகமான அந்த மேடு மேலே ஏறும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடில் ஏறக்கூடாது. ஸோ வந்து அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்லோ ஸ்பீடில் வச்சு நீங்கள் ஏறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே அதிக லோடு வந்து கொடுக்கக்கூடாது. சிங்கிள் பர்சன் யூஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே பெஸ்ட்டு. நீங்கள் லோடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே போயிடும். அதில் வந்து நோ டவுட். இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதிகமான வந்து ஸ்பீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து சீக்கிரமாக போயிடும். அதேமாதிரி வந்து அதிகமான லோடு யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி வந்து போயிடும். ஸோ வந்து இது ஏன்னா நீங்கள் இ-பைக் வாங்குறதே வந்து நம்ம மணி சேவ் பண்ணுறதுக்கு மிக்ஸ் தான் வாங்குகிறோம். ஆனால் வந்து இது உண்மையிலே சேவிங்ஸில் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னோடய அனுபவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சேவிங்ஸ்லாம் கிடையாதுங்க. பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணும்போது நான் கால்குலேஷன் பண்ணால் பெட்ரோல் போடுறத விட வந்து இது அதிக காசு தான் வருது. அதெல்லாம் நான் கால்குலேஷன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பெட்ரோல் பைக்னால் வந்து நிறைய லைஃப் வரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த இப்போ அதிக காஸ்ட்டு பெட்ரோல் இருக்குது, இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டரி காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பெட்ரோல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒன்று இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வந்து கிடையாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம இ-பைக்கை வந்து யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொல்யூஷன் வந்து அதாவது மாசு வந்து குறைக்கிறோம். அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ-பைக் வந்து யூஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து வளிமண்டலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாயுக்கள் வந்து நம்ம வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக வெளியேறும். அது வந்து இதில் அவாய்ட் பண்ணுறோம். அதேமாதிரி வந்து அந்த இயற்கை வளம் அந்த அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம பாதுகாக்கிற மாதிரி தான் இது வந்து இந்த பைக் யூஸ் பண்ணல நம்ம அதை பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீனிங் வந்துடுது. ஏன்னா வந்து அதை நம்ம கன்சியூம் பண்ணல. ஸோ வந்து அது கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து வேறு அது அந்த ஃபியூல் பயன்படுத்தினா மட்டுமே வந்து ரன் ஆகக்கூடிய மிஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு வந்து அது தேவைப்படும். அப்போ நம்ம கூடுமான வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து எலக்ட்ரானிக் பைக் யூஸ் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் வந்து கரெக்டான ஒரு அதாவது என்னன்னா நிறைய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நம்ம எடுத்தவங்க ஒருத்தன்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து இ-பைக் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே வந்து பார்த்தோன்னா வந்து பைக்கோட லைஃப் போயிடும். ஸோ அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அடுத்து வந்து இதில் இந்த பேட்டரியோட லைஃப் தான். ஸோ வந்து பேட்டரி லைஃபு பெரும்பாலும் வந்து இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் மோட் அது யூஸ் பண்ணாலே வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தோன்னா சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் வந்து இப்போ உங்கள் பைக்கில் வந்து 2 ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ வந்து ஸ்லோ சார்ஜிங்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கே எல்லா டைமும் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஸ்லோ சார்ஜிங் வந்து பார்த்தோன்னா வந்து பண்ணலாம். ஸோ வந்து இப்போ மொபைல் ஃபோன்லாம் 2 மோடில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து 50% மேலே இருக்குது சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஸ்லோ சார்ஜிங் மோட்லேயே வந்து சார்ஜ் ஆகும். என்னோடய மொபைல் அப்படி தான் வந்து சார்ஜ் ஆகுது. இதுவே வந்து ரொம்ப ட்ரைனாக இருக்குதுன்னா அப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சிக்கும். ஸோ வந்து அதாவது என்னன்னா அது ஏஐ டெக்னாலஜி வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ அது என்னென்னா நம்ம வர கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வந்து அது மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த சார்ஜர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். மொபைல் ஃபோனும் வந்து பார்த்தோன்னா வந்து எல்லா டைமும் வந்து பார்த்தோன்னா வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து அக்செப்ட் பண்ணாது. ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா வந்து ஏஐ டெக்னாலஜி இருக்குது. ஸோ வந்து இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஸ்டெல்லா பைக். இது வந்து நார்மலாக 70 கிலோமீட்டர் போகிற பைக்குன்றதால இதில் வந்து இந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் அதெல்லாம் சார்ஜ் பண்ணும்போது மொபைல் ஃபோன்லேயே வச்சு வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்க முடியாது. ஆனால் வந்து இப்போ வர அட்வான்ஸ்டு அதாவது என்னென்னா இப்போ 120 கிலோமீட்டர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொபைல்லே வந்து பார்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பேட்டரி தனியாக கைட்டு எடுத்து போய் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து இல்லைனா வந்து சார்ஜ் ஏறும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி இருக்குது. ஸோ அப்படின்றதுலாம் கூட வந்து மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு டைம் போயிட்டு சார்ஜ் ஃபுல் ஆகிடுச்சா அப்படிலாம் வந்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அது மாதிரி இருக்குது. ஸோ வந்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பேட்டரி வந்து மெயின்டைன் பண்ணணும், அதிகமான வந்து லைஃப் வரணும் அப்படின்னா ஸோ வந்து என்னென்னா வந்து அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு மோடில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து நார்மலான ஸ்பீடில் போகணும். ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேடு ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஸ்லோ ஸ்பீடில் வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து போகிறது வந்து நல்லது கிடையாது. அதேமாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
இந்த டபுள்ஸ் போகிறது, ஸோ அதிக வெயிட் வந்து எடுத்து போகிறது, இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரியோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதிக்கும். ஸோ அதேமாதிரி வந்து சார்ஜிங்கு எப்போவுமே வந்து அடிக்கடி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணக்கூடாது. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு பேட்டரி வந்து காலியானதுக்கப்புறம் ஃபில் பண்ணுறது, காலியானதுக்கப்புறம் சார்ஜ் போடுறது, காலியானதுக்கப்புறம் சார்ஜ் போடுறது அப்படின்னு பண்ணும்போது சீக்கிரமாகவே வந்து பேட்டரி போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் கவனிச்சாலே போதும். அதேமாதிரி வந்து இப்போ மழை தூரெல்லாம் போட்டுருக்குது, மழை பெய்யுதுன்னா நீங்கள் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்து அந்த பைக்கெலாம் நீங்கள் வந்து பெட்ரோல் பைக் வந்து நீங்கள் மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்து போகலாம், எதுவும் ஆகாது, நமக்கு தான் அதாவது ஆகும்னு யோசிப்போம். ஆனால் வந்து இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு போனீங்கன்னா டேமேஜ் ஆகிறது வந்து கன்ஃபார்மு. பேட்டரிலையும் வந்து தண்ணி போகாத அளவுக்கு க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அந்த பேட்டரி நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ஸோ வந்து பேட்டரிலாம் வந்து நல்லா தண்ணிலாம் பட்டால் கூட எதுவும் ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக வந்து ஏதாவது தண்ணி உள்ளார போட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரியில் வந்து தண்ணி பட்டுதுன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ வந்து லித்தியம் அயன் பேட்டரிலாம் சொல்லவே தேவை. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கவனிச்சாலே போதும், பேட்டரி வந்து நல்லாவே லாங் லைஃப் வரும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.